மற்ற வரிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கூட போட்டு தமிழகத்தை 4 லட்சம் கோடி கடன்ல கொண்டு வந்து சேர்த்ததுதான் இந்த திமுக அரசோட சாதனை. திருப்பரங்குன்றம் மேல இருக்க தர்காவுக்கு இஸ்லாமியர் வந்து போகலாம், ஆனா பாஜகவுடைய இஸ்லாமியர் போகலாங்கிறாங்க. 10 பேர் வேலை பார்க்குறாங்க, 100 பேர் கட்டுறேன்னு சொல்லுது. எப்ப உங்களால எங்களோட வேலையும் பறிக்கு போதுப்பான்னு சொல்லி கேட்டோம்னா என்ன பண்றாங்க? அவரை வந்து அடிக்கிறாங்க, அவங்களுக்கு மறுபடியும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாட்டாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏத்த சொல்லி நீதிமன்றமே நம்மளுக்கு அனுமதி வந்திருக்கு. அதை தடுக்கிற கொத்தடிமைய கட்சி தான் திமுக கட்சி. தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிருக்காங்களா? நான் செய்வேன் நான் செய்வேன் நான் செய்வேன்னு சொன்னாங்களே, சொன்ன அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிருக்காங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த பக்கத்துல கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ட்டு போராட்டம். சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பரவாயில்ல. காவல்துறை நண்பர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. விஓ செந்தில் பாலாஜி சொன்னாரு, எங்க ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாருன்னா 10 மணிக்கு கையெழுத்து போடுவாரு, 11 மணிக்கு நாங்க வந்து மணல் அள்ளலாம், வண்டியா டிராக்டர் லாரியா போய் ஆத்துல மணல் அள்ளலாம் சொன்னாரு. உண்மைதான். அப்படி அந்த செந்தில் பாலாஜி சொன்னதனுடைய விஷயத்தை வந்து மறைமுகமாகவோ நேராகவோ வந்து பண்றாங்க. இதை தடுக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களும் விஓ அதிகாரிகளும் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள், சாய்க்கப்படுகிறார்கள். நல்லா பாத்தீங்கன்னா, இந்த கடந்த 12 ஆண்டு காலமாக இந்த பாரத தேசத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லா பாருங்க, எந்த துளி கூட மதவெறி கொண்டு ஆடவில்லை. வங்காளதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டு கூட மதத்தின் பெயரால் வெட்டி வீழ்த்தவில்லை. திருப்பரங்குன்றம் மேல இருக்க தர்காவுக்கு இஸ்லாமியர் வந்து போகலாம், ஆனா பாஜகவுடைய இஸ்லாமியர் போகலாங்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு வன்முறையான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய பூர்வீக மண்ணுக்கு, பூர்வீக தொழிலுக்கு அடித்து வேட்டுமுறை ஓயக்கூடாது என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை கூட மருத்துவமனையில பாதுகாப்பா இருக்க முடியல. சரி, ஏதோ தவறு நடந்துருச்சு, ஒரு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுப்போம்னு போனா புகார் கொடுத்தவங்களவே அடிச்சு அவங்ககிட்டவே லஞ்சம் வாங்குறாங்க. ஏன்பா அப்படி வாங்குறீங்கன்னு சொல்லி ஸ்டேஷன்ல போய் கேட்டோம்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட உறவினர்கள் இருந்து எல்லாரையுமே அடிச்சு சித்திரவதைப்படுத்தி ஏதோ அவங்க ஒரு தேச துரோகி மாதிரி நம்மளை வந்து நடத்துறாங்க. இதை கேட்கறதுக்கு மேற்கொண்டு வழக்கறிஞர்கிட்ட போகணும்னு போனா மக்கள் என்ன பண்றாங்க? கோர்ட்ல இது வரைக்கும் போஸ்கோ கேஸ் மட்டுமே ஏறக்குறைய தமிழ்நாடு ஒரு 4000 கேஸ் வந்து தீர்ப்பு சொல்லாம இருக்கு. இதுதான் வந்து அரசு வந்து துரிதமா செயல்பட்டு மக்களுக்கு நீதி வாங்கி தர லட்சணம். 10 பேர் வேலை பார்க்குறாங்க, 100 பேர் கட்டுறேன்னு சொல்லுது. எப்ப உங்களால எங்களோட வேலையும் பறிக்கு போதுப்பான்னு சொல்லி கேட்டோம்னா என்ன பண்றாங்க? அவரை வந்து அடிக்கிறாங்க, அவங்களுக்கு மறுபடியும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாட்டாங்க. இதே போல ஒவ்வொரு துறையிலும் சமுதாயத்தின் அனைத்து பகுதி மக்களுக்கும் தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கும் இந்த தீய சக்தி அரசு உடனடியாக வருகிற தேர்தலில் அப்புறப்படுத்தப்பட்டு இந்த திருப்பரங்குன்றம் மண்ணில் ஒரு ஆன்மீக ஆட்சி அமைவதற்கு தமிழக மக்களுக்கு ஒரு பணிவார்ந்த வேண்டுகோளாக அமைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் பேசும் சொந்தங்களே, 3ஆம் கல்விக் கொள்கை அப்படின்றது ஒன்று இருக்கிறது. ஆனால் ரொம்ப நாளாக நான் கேட்கணும் யார்கிட்டனா, டெங்கு, மலேரியா, காலரா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? டெங்குனா டி, மலேரியானா உங்களுக்கே தெரியும் எம்மு, காலரானா கே, டிஎம்கே. இதை ஒழிச்சாதான் தமிழகம் நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு தமிழகம். ஏன்னா நம்ம வெள்ளைக்காரர்களோட நம்ம வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வெள்ளையர்களை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த கொள்ளைக்காரர்கள்ட்ட இருந்து நம்ம மீட்கணும்னா அந்த டெங்கு கட்சிகிட்ட இருந்து நம்ம மீட்கணும். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏத்த சொல்லி நீதிமன்றமே நம்மளுக்கு அனுமதி வந்திருக்கு. அதை தடுக்கிற கொத்தடிமைய கட்சி தான் திமுக கட்சி. எல்லோருடைய மனதையும் புண்படும் அளவுக்கு இந்த திமுக அரசு தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக இழிவாகவும் பல பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து இன்னைக்கு அமைப்பு சாரா பிரிவுடைய பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன். என்னுடைய பிரிவுல இன்னைக்கு ஒருத்தர் மாவட்ட செயலாளர் நம்ம கட்சியில இணைஞ்சிருக்காரு. அவர் முழுக்க முருக பக்தர்.
அவர் உண்மையிலே மான ரோசம் உள்ளவர். திமுகவுல இருந்து வெளியே வந்து இன்னைக்கு நம்ம பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்துக்களுக்கு பாதுகாப்பான ஒரே கட்சினா அது பாஜக மட்டும்தான். அத நல்ல ஒரு விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டும்தான் இந்த கட்சியில பயணம் செய்ய முடியும். நாங்கெல்லாம் வந்து இந்த தேசத்துக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் இந்துக்களுக்காகவும் இந்து தேசத்துக்காகவும் மட்டுமே நாங்க உயிர் வாழக்கூடியவங்க. வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து நாங்க திமுக ஆட்சியில பெண்களோட பாதுகாப்பு அப்படின்றதுல வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5 வருடத்துல பெண்களின் பாதுகாப்பு படு மோசமா இருக்கு தமிழ்நாட்டுல. இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல பெண்களுக்கு நடந்த கொடுமையை கேட்க தவறல. நம்மளோட கோவை கல்லூரி மாணவி, இப்படி லிஸ்ட் போட்டே போகலாம். விருதுநகர் வழக்கு. இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அதை கேட்கல, வழக்குகளை மூடி மறைச்சிருக்காங்க. பிளஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா, ஓட்டு கேட்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து சலுகைகளை அள்ளி வழங்கி மாசம் 1000 ரூபாய் தர்றோம் குடும்ப தலைவிகளுக்குன்னு சொன்னாங்க. குடும்பங்களை தந்துட்டு மற்ற வரிகளை வந்து 150 மடங்கு வந்து நம்மளுக்கு வீட்டு வரியை உயர்த்தி இருக்காங்க. அது போக பஸ் கட்டணம் எல்லாத்தையும் பெண்களுக்கு இலவசமா பஸ்ஸை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு மற்ற வரிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கூட போட்டு தமிழகத்தை 4 லட்சம் கோடி கடன்ல கொண்டு வந்து சேர்த்ததுதான் இந்த திமுக அரசோட சாதனை. அது போல அமைச்சர்கள் வந்து ஒரு வரைமுறையற்ற பேச்சு, அமைச்சர்களுக்கான தகுதி கூட அவங்களுக்கு சுத்தமா இல்ல. ஓசி பஸ் பொன்முடி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துலயே வந்து உங்களுக்கு தான் ஓசி பஸ்ல போறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு நீங்க பெண்களுக்கு கொடுத்துட்டு உங்க காசை நாங்க கேட்டோமா? நீங்க குடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு எங்களை அடிமட்ட அளவுக்கு வந்து பெண்களை வந்து நீங்க கேவலப்படுத்துறீங்க. இந்த திமுக ஆட்சியில எப்பயுமே வந்து ரவுடிசம் வந்து மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி ரவுடிசத்துல மேலோங்கி நிக்கிற இதை வந்து உறுதி செய்யற மாதிரி பாவம்னு 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க வந்து திருப்பி வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போமே நினைச்சு மக்கள் கொடுத்தாங்க. ஆனா இந்த பெண்களோட ஒரு இது என்னன்னா, அவங்க வந்து ஆன்மீகத்துல வந்து விருப்ப முடியலுக்கு வந்து சென்டிமெண்டலா எமோஷனல்ல வந்து பெண்கள் வந்து ஆன்மீகத்துல இருப்பாங்க. இந்த வட்டம் நடந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப வழக்கு, இந்த வட்டம் அவங்களோட தேர்தல்ல அவங்களுக்கு முக்கியமா அது வந்து அடிமட்ட அளவுல வந்து அவங்களுக்கு வேரோட அசைச்சு காமிக்கிற அளவுக்கு அவங்களோட தோல்வி இருக்கும். ஏன்னா வந்து பெண்கள் வந்து முருகன் பக்தி நிறைந்தவர்கள். இருந்தாலும் கோவிலுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எப்பயுமே வந்து தெய்வ பக்தி நிறைந்தவர்கள். அந்த தெய்வத்தையே வந்து அந்த முருகனையே வந்து அவங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு கிடைச்சுமே நம்மளோட வரலாறையே கேவலப்படுத்துறாங்க, ஒரு நீதிமன்றத்தை கேவலப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதே மாதிரி அந்த திமுகவின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுகளுக்கு கொள்கையும் கிடையாது. அது வந்து ஒரு கொள்கை கோட்டுப்பாடற்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ரவுடிச கும்பல் தான், ஒரு மாஃபியா கேங் தான் வழி நடத்துவது. இது வந்து ஒரு அரசு கிடையாது. இது என்னைய பொறுத்தளவு இது வந்து அரசாட்சி கிடையாது, கொடுங்கோல் ஆட்சி. வந்து ஒரு ரவுடிசம் மட்டும் கட்டமைக்கப்பட்ட அரசு தான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஜனநாயக அரசு கிடையாது. ஒரு ஜனநாயகத்தை பேஸ் பண்ணி அவங்க நடத்தி இருந்தாங்கன்னா இந்நேரம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை வந்து அவங்க நிறைவேற்றிருக்கணும். அதே போது நிறைய அந்த இந்த வரைக்கும் யார் அந்த சார் அப்படின்றதுக்கு இது வரைக்கும் கேள்வி கிடையாது. பெண்களை இழிவுபடுத்தி பேசுற எந்த அமைச்சருக்கும் ஒரு கண்டனம் கூட கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகளிர் அனைவரும் ஒன்று சேர்ந்து 3 மாவட்டமும் ஒன்று சேர்ந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கு. இதற்கு என்ன காரணம், இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய திராணியற்ற திமுக அரசு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்காங்களா? ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்காங்களா? தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிருக்காங்களா? நான் செய்வேன்னு சொன்னாங்களே, சொன்ன அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிருக்காங்களா? மக்கள் அனைவரும் சிந்திக்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு கல்லூரி மாணவியா இருக்கட்டும், இல்ல பள்ளிக்கு போகும் மாணவியா இருக்கட்டும், இன்னைக்கு பெத்தவர்கள் பள்ளிக்கு போகும்போதும் சரி கல்லூரிக்கு போகும்போதும் சரி பத்திரமா வீட்டுக்கு திரும்பும் வரை ஒரு பயத்துலதான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமூக சூழ்நிலையில தான் இன்னைக்கு அத்தனை பெண்களுடைய நிலை இருக்கு. பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், மாணவர்களிடம் பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை கஞ்சான்னு எத்தனையோ தகாத செயல்கள்ல இன்னைக்கு மாணவ சமுதாயங்கள் இருக்கு. இதெல்லாம் யாருங்க தட்டி கேட்கறது? இந்த தானியற்ற திமுக அரசாங்கம் இருக்கும் வரை இந்த வன்கொடுமைகளும் கொடூரங்களும் தான் இருக்குமே தவிர இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வாதாரத்தை இந்த திராணியற்ற திமுக அரசுனால கொண்டு வர முடியாது. அடுத்து வரப்போற இந்த தேர்தலில் நல்லாட்சி வேணும். மக்களால் அனைவரும் சிந்திக்கணும். இன்னைக்கு இனிமேல் இந்த திராணியற்ற திமுக அரசை ஒட்டு மொத்தமா ஒழிக்கணும்ன்றதுக்காக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் புரட்சி ஆர்ப்பாட்டமாக இருக்கணும்.
இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒழிக்கணும். மகளிர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுக்கும் இந்த குரல் இந்தியா லெவல்ல ஒழிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி மதுரை மாவட்ட செயலாளர் பரமேஸ்வரி.